நான் இன்னைக்கு பச்சை பயிர் குழம்பு செய்ய போகிறேன். பிகினர்ஸ்க்குனா வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். பச்சை பயிர் வந்து பெரிய டம்ளரில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 6-7 எடுத்துக்கோங்க. தக்காளி நான் 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூனு, கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1 பிஞ்சு, வரமிளகாய் 2, பெரிய வெங்காயம் 1 நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீளமாக. இது தாளிக்கிறதுக்கு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பச்சை பயிர் வந்து வறுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ பச்சை பயிர் வறுத்தாச்சு, வேக வச்சிடலாம். இப்போ வறுத்த பச்சை பயிரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பச்சை பயிறு தூசி ஏதாவது இருந்தாலும் மேலே குச்சி ஏதாவது இருந்தாலும் மேலே வந்துடும். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா கழுவியாச்சு. நம்ம வேக வைக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் முழுசாகவே ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி 2, மஞ்சத்தூள், ஒரு 1/2 சொம்பு தண்ணி, ஆயில் கொஞ்சம். இப்போ இதை வேக வச்சிடலாம். 3 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ 3 விசில் வந்து சவுண்ட் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நல்லா பச்சை பயிர் வெந்துருச்சு. இதை வந்து மற்ற வச்சு மசிச்சுக்கலாம். இப்போ மற்ற வச்சு நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நான் ஓரளவுக்கு மசிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ தாளிச்சு விட்டுடலாம். இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூனு. ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. தாளிச்சு விட்டுடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள், வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை பயிர் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பயிர் ஆட் பண்ணியாச்சு. இது 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ லைட்டாக கொதி வந்துருச்சு. நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மணமான பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.